ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து எண்ணெய் கத்திரிக்காய்ங்க. முதல்ல சின்ன சின்ன கத்திரிக்காவை எடுத்து நாலாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். அந்த கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ண மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வேர்க்கடலை ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெள்ளை எள்ளு, ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள். இந்த சில்லி பவுடர் வந்து நான் கடையில் வாங்குறது இல்லைங்க, வீட்டிலே நானாக ரெடி பண்ணுறது. குண்டூர் மிளகா வாங்கி வெயிலில் நல்லா காய போட்டு நடிச்சிட்டு வந்தது. ஒரு பூண்டு, கொஞ்சமாக ஒரு கொட்டைப்புளி அண்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் ஸ்டார்ட் பண்ண ப்ராசஸ்ஸை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு எண்ணெய் நல்லா காஞ்சது கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேங்க, நீளமாக கட் பண்ணி. ஒரு 4-5 பச்சை மிளகா நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயிலில். ஒரு பெரிய சைஸ் தக்காளி நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. ஒரு தக்காளி போதும், ஏன்னா ஸ்டஃபிங் மசாலாவில் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கோம்ல. ஒரு தக்காளி போதும். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயில் அந்த ஸ்டஃபிங் மசாலாவை இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி கடாயில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மாதிரி வேக வைக்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா கத்திரிக்காய் வெந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துச்சு. அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த எல்லா மசாலாயும் கடாயில் சேர்த்துக்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா வெந்துச்சு. கத்திரிக்காயும் நல்லா வெந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துச்சு. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வந்து சோள ரொட்டி, சப்பாத்தி அண்டு நல்லா இருக்குங்க. அண்டு அந்த கிரேவியை ரைஸ்க்கு, தோசைக்கும் சேர்த்துக்கலாம், நல்லா இருக்குங்க. எண்ணெய் கத்திரிக்காய் வந்து சின்னதாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக வேகுங்க. கத்திரிக்காய் பாருங்கள், ரெடி டு ஈட். இன்றைக்கி நம்ம வீட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் சப்பாத்திங்க. அந்த கிரேவியில் ரைஸும் சாப்பிட்லாம், அருமையாக இருக்குங்க. எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.